கோவை டவுன்ஹால் பகுதியில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வருகை தர இருந்த நிகழ்ச்சியில் அத்துமீறி ஒரு வழிப்பாதையில் சென்ற பைக் மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண். விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். அதாவது இன்றைய தினம் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவை வந்திருந்தார். அவர் இன்று காலை கொடிசியாவில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்று அதைத் தொடர்ந்து 2:25 மணி அளவில் கோவை டவுன்ஹால் மாநகராட்சி பிரதான அலுவலக கட்டிட வளாகத்தில் இருக்கக்கூடிய காந்தியடிகள் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 2:25 மணிக்கு அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நேரத்தில் காவல்துறையினர் அந்த பகுதியில் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு அந்த பாதை முழுவதுமாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து அந்த பாதையில் போக்குவரத்தை அடைத்திருந்தனர். அந்த நிலையில ஒரு வழிப்பாதையில் எதிர் திசையில ஒரு இருசக்கர வாகனத்தில் 2 இளைஞர்கள் அதிவேகமாக வந்தார்கள். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முற்பட்ட போது அவர்கள் காவல்துறையினரின் அந்த தடுப்புக்கு தாண்டி அவர்கள் அதிவேகமாக அந்த வாகனத்தை இயக்கி வந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் ராஜா தியேட்டர் சிக்னல் சந்திப்பு பகுதியில் வின்சென்ட் ரோடு சந்திப்பு அந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனம் அந்த வாகனம் சென்ற பொழுது இருசக்கர வாகனத்தை மோதி விபத்து ஏற்படுத்தி சுமார் ஒரு 4-5 முறை குட்டிக்கரணம் அடித்து விட்டு அவர்கள் தப்பி சென்று விட்டனர். இதன் நிலையில அந்த தப்பி சென்ற வாலிபர்கள் யார் என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது அது தொடர்பான ஒரு சிசிடிவி காட்சியானது நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த காட்சியில் அதிவேகமாக ஒரு வழிப்பாதையில் வரக்கூடிய அந்த இளைஞர்கள் அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி சென்ற அந்த காட்சியானது பதிவாகி இருக்கிறது. தற்பொழுது அந்த 2 பேரும் ஏற்கனவே குற்றப்பதிவு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்பது மட்டும் தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் யார் என்பதை காவல்துறையினர் தற்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இருவரும் அதே இருசக்கர வாகனத்தை எடுத்து தற்போது தப்பிச் சென்றிருக்கிற நிலையில எதற்காக அவர்கள் அந்த வழியில் வந்தார்கள், குறிப்பாக குடியரசு துணைத் தலைவர் வருகிறார் என்ற விவரம் தெரிந்தும் அந்த வழியில் வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகமானது எழுந்திருக்கிறது. அவர்கள் வேறு ஏதேனும் நாசவேலையில் ஈடுபட திட்டமிட்டிருந்தார்களா என்ற அடிப்படையில் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அருண்.